திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் என்ன, இந்த பணி செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய வாழ்வாதார சிக்கல் என்ன, பதிவு செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடாது, இதை விட அபலமான ஒரு சூழல் வந்து தள்ளிவிடக்கூடாது என்பது வந்து மனோதர்மத்தின் பிரகாரம் சரி. அதே போல தான் வந்து கடந்த 2013 உச்சநீதிமன்றம் மிக கடுமையான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தது. ஆனாலும் அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தற்போது அதிகாரிகள் அனைவருமே வந்து அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இதற்கு வந்து மனிதர்களே தற்போதும் வந்து கழிவுகளை அகற்றி கொண்டே தான் இருக்கிறார்கள். இதுக்கு சாதாரணமாக உதாரணமாக சொல்லும்போது விஷுவல் நம்ம பார்க்கும்போதே சரி, காலை முதல் இந்த விஷுவல் எடுக்கும்போதும் சரி, இந்த பகுதி முழுவதுமே அனைவரும் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தற்போது வந்து அவங்களுடைய பணிகளை செய்து கொண்டே தான் இருக்காங்க. இதற்கு முதல் கட்டமாக சொல்லும்போது ஒரு ஜாதி தான் இங்கே முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சாரார் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே வந்து இந்த பணியை செய்வது ஒரு அவலத்திலும் ஒரு அவலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொடுமையாக ஒரு கீழ்த்தரமான ஒரு சம்பளத்தை ஊதியத்தை வாங்கி கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு அழகான ஒரு சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயலை தற்போது வந்து அந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருந்தாலும் அவங்களோட நிலை என்பது மிக கேவலமாக தான் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக வந்து 16 வழக்குகளை போட்டு இதன் மூலமாக வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை வந்து கொண்டு வராமல் தடுத்திருந்தாலும் இன்று வரையில் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு தான் சரவணன் தெரிவிக்கிறாங்க. சரவணன் அவர்கள் நம்மிடம் இருந்திருக்காங்க, சில தகவலை பெறலாம். சார் வணக்கம் சார். தொடர்ந்து இதற்காக பெரிய போராட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, சாலைகளிலும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே போல வந்து சட்டத்தின் மூலமாகவும் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. அப்படின்றப்போ இது வந்து சட்டம் வந்து நீங்க கேட்குற மாதிரி வந்து பணிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இது எங்க வந்து இது தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த சட்டம்ன்றது 2013 மனித கழிவை மனிதனே அள்ளும் தடை சட்டம் மற்றும் அவர்களுக்கான மறுவாழ்வு சட்டம்னே ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம்ன்றது ரொம்ப கடுமையான சட்டம். இந்த சட்டத்தின்படி இந்தியா பூராகவும் இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படவில்லை. இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். இந்தியா பூராவும் அதுதான் நிலைமை. இந்த சட்டத்தின்படி இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களே ஆனால் இந்த தொழிலை ஒட்டுமொத்தமாக நாம் ஒழித்து விடலாம். இப்படி ஒரு தொழிலே இந்த சமூகத்திற்கு தேவை கிடையாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இந்த சட்டத்தை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை. சாக்கடையை கூட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கழிவுநீர் கால்வாயின்னு தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப கவனமாக இது மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் இந்த மனிதர்களை மலக்குழியில் இறக்குறதும் சாக்கடையை அள்ள வைக்கிறதும் எந்த ஒரு பாதுகாப்பு சாதனங்களும் வழங்கப்படுவதில்லை. ஆனால் சட்டத்தில் 44 வகையான பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கப்படணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வெறும் கையால் வெறும் காலால் குறைந்தபட்ச அடிப்படையான ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிறது கூட, கையுறை கூட இவர்களுக்கு தராமல் அதிகாரிகள் நிற்க போக்குவரத்தின் மத்தியில் அனைவரும் பார்த்து கொண்டு போக இடத்துலையே இவங்க வந்து ஆட்களை வந்து சாக்கடைக்குள்ளே இறக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த சட்டத்தோட நிலை இங்கே என்னவா இருக்கிறது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் என்னவா இருக்கிறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ இது போன்ற விஷயங்களை நாங்கள் வந்து நேரடியாகவே பார்த்து அதை ஒரு ஆவணப்படுத்தி புகாராக கொடுத்து அந்த புகாரின் மேலே நடவடிக்கை இல்லாமல் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போய் அதை ஒரு வழக்காக போட்டு அதில் நீதியரசர் வந்து நாகமுத்து அவர்களும் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ இவங்க வந்து நாங்கள்லாம் கொடுக்குறோம், உடைகளை கொடுக்குறோம், இது மாதிரி பாதுகாப்பு சாதனங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி உங்களை ஒரு பட்டியலை போட்டு அவரும் தற்காலிகமாக அந்த வழக்கை வந்து நான் கண்டிச்சுட்டு வழக்கை வந்து நான் வந்து முடிச்சு வைக்கிறேன், இனிமேல் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லி அவர் அறிவுரையும் கொடுக்குறாரு. அந்த அறிவுரையோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேற்கொண்டு இது நடக்குமானால் அதை ஒரு புகாராக அங்கே இருக்கக்கூடிய ஏற்படுத்தப்பட்ட குழுவில் கொடுத்துட்டு அந்த குழு நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா மேலும் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வரலான்னு அவர் வந்து ஒரு உத்தரவாகவே அதை போட்டிருக்கிறாரு. அதை நாங்கள் பலமுறை நினைவூட்டியும் இதை யாரும் நடைமுறைப்படுத்தலை. இதே நேரத்தில் ஒரு கேள்வி, இது வந்து 2013 மிகப்பெரிய கடுமையான சட்டமாக உருவாக்குச்சு அப்படின்றப்போ இதற்கு என்ன தண்டனை? இது வந்து இப்போ ஒரு அதிகாரிகள் தான் செய்கிறாங்க அப்படின்றப்போ அந்த அதிகாரிகள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்றப்போ இதற்கு என்ன தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம். முதல் முறையாக அந்த துப்புரவு தொழிலாளி சாக்கடையில் பாதுகாப்பு சாதனங்கள் இல்லாமல் சாக்கடையை இறங்குவதும் மலக்குழிகள் இறக்குவதும் கண்டறியப்பட்டால் அப்போ அந்த இறக்க சொன்ன அதிகாரிகள் இருக்கிறாங்களா, அந்த ஜோனை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது ஏசி வரை சுகாதார துணை ஆய்வாளர் வரை அவர்களுக்கு ஒரு ஆண்டு கருங்காவல் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கலாம். இது மறுமுறை நடக்குமானால் இது 5 லட்சம் ரூபாயும் 5 ஆண்டு கருங்காவலும் விதிக்கப்படலாம். இது அனைத்து அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும். அந்த ஜோனில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும், இந்த துப்புரவு தொழில் சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும், இந்த தண்டனையும் பொருந்தும். இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அபராதம், 10 ஆண்டு சிறை தண்டனை வரலும் இந்த சட்டத்தில் வந்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. முன்கூட்டியே நீங்கள் சொன்னீங்க இது வரைக்கும் எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் இப்போ நடக்கலையா, இல்லை வந்து இது மாதிரி வந்து கழிவுகளை யாரும் அகற்றலையா? இப்போ நம்ம சாதாரணமாக வந்து நம்ம செய்திக்காக நம்ம சேகரிக்க செல்லும் பொழுது எந்த வித உபகரணம் இல்லாமல் தான் அவங்க வந்து பணிபுரியதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்றப்போ அது ஏன் வந்து வழக்கு பதிவு செய்யலை அப்படின்றப்போ அந்த தொழிலாளர்களே வந்து இது ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் கூட வந்தீங்கன்னா 20 இடத்துல சாக்கடையில் எந்த பாதுகாப்பு ஒரு உபகரணங்களோ சீருடையோ இல்லாமல் இந்த துப்புரவு தொழிலாளிகளை என்னால் காட்ட முடியும். தமிழ்நாடு பூராகவும் மாதத்திற்கு 3 பேர் விஷவாயு தாக்கி சாகுறாங்க.
இந்த விஷவாயு குழாயில் வந்து எப்படி அதை சுத்தப்படுத்தணும், அப்படி தவிர்க்க முடியாத சூழலில் இறக்கும்போது எப்படி ஆட்கள் கூட இருக்கணும், ஒரு மருத்துவர் இருக்கணும், ஆக்சிஜன் சிலிண்டர் எப்படி பயன்படுத்தணுன்றது முதற்கொண்டு ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்குது. வெளிச்சத்தை டார்ச் அடித்து பார்க்கணும், உள்ளால நெருப்பு குச்சி கொளுத்தி போடணும், இல்லைனா ஒரு தீப்பந்தத்தை காட்டணும், இதெல்லாம் பரிசோதனை செய்யும்போது பக்கத்தில் ஒரு மருத்துவர் இருக்கணும், இதெல்லாம் வச்சு தான் உள்ளே இறங்கணும்னு சொல்லி பல்வேறு இருக்குது. ஆனால் இது எதையுமே ஒரு நடைமுறைப்படுத்துவதாக இல்லை. இந்த சட்டம் அரசுக்கு மட்டுமல்ல தனியாருக்கும் பொருந்தும். இது தனியார் துறையில் கூட துப்புரவு தொழிலாளிகளை இப்படி தான் அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5 மணிக்கே அவங்க வேலைக்கு வந்துடுறாங்க. 5 மணிக்கு வேலைக்கு வந்து அந்த லெஜரில் கையெழுத்து போட்டு பணிக்கு போனாங்கன்னா 12 மணிக்கு தான் வருவாங்க. இவங்க மறுபடியும் அந்த குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது, பராமரிக்க முடியாது, நல்ல உணவு கொடுக்க முடியாது, நல்ல உடை இல்லாமல் அந்த குழந்தைங்க இருக்கும். அப்போ மறுபடியும் 2 மணிக்கு அவசர அவசரமாக சமைச்சிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு மறுபடியும் அவங்க வந்து 2-3 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா மறுபடியும் 6 மணிக்கு தான் வருவாங்க. இந்த குழந்தைங்கள் வந்து கல்வி இல்லாமல் இருக்குது. இந்தியாவிலேயே அரசு வேலைக்கு ஒரு கல்வி தகுதி இல்லாத ஒரு வேலை, சாதியை மட்டும் தகுதியாக வைத்துக்கொண்டு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது துப்புரவு தொழில் தான். அது திட்டமிட்டு அரசு ஊக்குவிக்குது. இதை வேற யாரும் செய்யலைங்க. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. இதை செய்வது, இந்த சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுவது அரசே இதை செய்யும்போது நம்ம யாருக்கிட்ட போய் முறையிடுறது? அப்படி முறையிடும் போது அதற்கான பரிகாரம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய இந்த சட்டம் வந்து 7 ஆண்டு ஆக போகுது. 7 ஆண்டில் ஒரு எஃப்ஐஆர் கூட, ஒரு குற்றவாளியை கூட நடவடிக்கை எடுக்கல. நாங்களே 10க்கும் மேற்பட்ட புகார்களை கொடுத்து அது நிலுவையில் இருக்கிறத ஒழிய இன்னை வரல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதில் நிச்சயமாக தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் தற்போது சென்று கொண்டிருப்பதாகவும் இதற்கு வந்து ஒரு ஒரே ஒரு தகுதி என்பது ஜாதியை மட்டும் வைத்து அடிப்படையாக இருக்கிறது. இது அனைவருமே வந்து அனைத்து ஜாதியிலும் தற்போது வந்து இதனுடைய பணிகளை தொடர்ந்தால் இது மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மது என்பது வந்து அனைவருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் தான், தமிழ்நாட்டிலே வந்து ஒழிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் இதை பயன்படுத்தி விட்டு தான் தற்போது மற்றவர்களுடைய நாட்டத்தை வந்து போக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு இந்த தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கார்கள். இதை போக்க வேண்டும் என்பதற்காக வந்து மிகப்பெரிய கடுமையான சட்டங்கள் வந்திருந்தாலும் அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி அதிகாரிகள் தற்போது அவங்களுடைய அலட்சியமான போக்குகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரன்.